மாலை முரசு தொலைக்காட்சியினர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உலக முதலீட்டாளர் மாநாடு மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டின் சாதனைகள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், உங்களுடைய பொது வாழ்க்கை நம்ம தமிழக மக்களுக்கு தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் அரசியலில் வந்த பின்னணி குறித்தும் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த நெருக்கம் குறித்தும் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் சார். 98 ஒன்றிய கழக செயலாளர். என்னுடைய பிரதர் எக்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதன் வழியில் 98 ஒன்றிய கழக செயலாளர் இருந்தேன். 2000 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கொடுத்தாங்க, மாவட்ட செயலர் கொடுத்தாங்க. 2001 நெல்லிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியுடைய MLA சீட்டு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் 2001 முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவையில் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தேன் 2002. இப்போ 2002 மிடில் ஆஃப் தி டைம்லேயே எனக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. ஹவுசிங் மினிஸ்டர் வித் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு 3 months பார்த்தேன் நான். அப்போ 2004 அன்ஃபார்ச்சுனேட்டாக மினிஸ்ட்ரேட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது. அந்த டைமில் 2003 மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் 2/2/2003 அன்று நான் வீராணம் ப்ராஜெக்டோடைய ஃபவுண்டேஷன் லே பண்ணேன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில். அந்த வீராணம் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. புதிய வீராணம் திட்டத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் என்ற முறையில் அன்றைக்கி அது அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. புதிய வீராணம் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தவர் தமிழக முதலமைச்சர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2/2/2003 நாங்கள் ஃபவுண்டேஷன் லே பண்ணாங்க. மாண்புமிகு அம்மா தலைமையில் லே பண்ணோம். லே பண்ணது மட்டும் இல்லை, அந்தோடைய ஸ்கீமுக்கு புதிய வீராண திட்டத்துக்கு 18 months கால அளவு கொடுத்தோம். 720 கோடி ரூபாய் அதனுடைய எஸ்டிமேட் அளவு. டோட்டல் மதிப்பீட்டு அளவு 720 கோடி ரூபாய் அளவு. அதுக்கு 18 months டைம் கொடுத்தோன்னாங்க. 18 months டைமுக்கு முன்னாடியாகவே 14 மாதத்தில் முடித்து தந்த மிகப்பெரிய தலைமை தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமை. இம்மிடியேட்டாக பிஃபோர் த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த திட்ட ஸ்கீமை முடித்து சென்னை மாநகர வாழ் மக்களுக்கு குடிநீர் தந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற புதிய வீராணம் திட்டம். அந்த திட்டம் அதை அறிவித்து செயல்படுத்தி திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நெக்ஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட பில்லு கூட நான் தான் அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். 2003 ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில்லை பாஸ் பண்ணியிருக்கேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில் பாஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அர்பன் மினிஸ்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அன்றைக்கி அனந்தகுமார் யூனியன் மினிஸ்டர் ஃபார் பிஜேபியோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பனில் இருந்தார். அந்த டைமில் நான் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு இந்த மாதிரி நாங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். பட் ஆல் த ஹவுசஸ், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், ரோட்ஸ், சர்ஃபேஸ் ரோடு, மற்றபடி எங்கெங்கே இருக்கோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு திட்டத்தை ஸ்கீம் பண்ணி அதில் கவர்மெண்ட் கவனமாக இருக்குது. மிகப்பெரிய கண்டிஷன்லாம் பண்ணுறோம், ரேலி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் நான். அதுக்கு இந்த அர்பன் மினிஸ்டர் ஒட்டுமொத்த நேஷன் லெவலில் இருக்க ஆல் மினிஸ்ட்ரிஸ் ஃபார் மினிஸ்டர் ஃபார் யூனியன் மினிஸ்டர் நேஷன் லெவலில் இருக்கிற எல்லா மினிஸ்டரும் வந்திருந்தாங்க. எல்லா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட் லெவல் நேஷன் லெவலில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர் வந்திருந்தாங்க. எல்லோரும் இந்த திட்டத்தை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திட்டம் ஒரு நல்ல அற்புதமான திட்டம், உயர்ந்த திட்டம், இந்த கான்செப்ட் எப்படி வந்தது, மாண்புமிகு முதலமைச்சர் பெரிய கிரேட்ன்ற மாதிரி ஒரு பெரிய வாதங்கள்லாம் வந்தது. அந்த தகவல்லாம் வந்தது. அது முதலமைச்சர்கிட்ட அம்மா கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ 2003 உலக முதலீட்டாளர் மாநாடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான முறையில் மிகச்சிறப்பான முறையில் செஞ்சுருக்கீங்க. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நம்ம தமிழகத்திற்கு என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் தொடங்க இருக்கீங்க? இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மிகப்பெரிய வெற்றி. ரீசன் என்னன்னு கேட்டால், ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் உயர்த்தப்பட வேண்டும். இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய தொலைநோக்கு சின்ன 2023 விஷனில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அனைத்து வேலை இல்லாத நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து இளைஞர்களுக்கு மேன் பவருக்கு, இந்த இளைஞருடைய திறன் வாய்ந்த மனித வளம் நிறைந்த மாநிலம் இந்த மாநிலம்.
அனைத்து மனித வளத்திற்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு 2023 விஷன் அடிப்படையில் தான் நமது வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் செகண்ட் எடிஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷனும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2015 செப்டம்பர் 9th 10th நடத்தினாங்க. அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சது. அதற்கு பிறகு அந்த அனுபவங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோடைய காட்டிய அனுபவங்கள் காரணமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பாக அவர் லாஸ்ட் எங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தார். 2018 எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 2018 எப்படி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு ரெடியாக எப்படி போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஃப்ரீயாக உலக அளவில் போயிட்டு வாங்க, நீங்கள் இது இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ணி கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைங்க, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கலாமா, இன்சென்டிவ் பண்ணி கொடுக்கலாமா, அனைத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருங்கன்ற எங்களுக்கு டே டு டே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ரிவ்யூ மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் வெரி கிராண்ட் சக்ஸஸ், இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம். கம்பேர் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை பொறுத்தவரைக்கும் கம்பேர் யூபியை காட்டிலும், வைப்ரண்ட் குஜராத்தை காட்டிலும், தெலுங்கானா ஆந்திராவை காட்டிலும் ரியலி இன்வெஸ்டர்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வந்து ஒரு மாயமான்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் செய்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்க? ஒரு அவர் வந்து என்னென்னா அவர் வந்து 2006 2011 வரலும் 2006 2016 வரை தொழில்துறை அமைச்சராக இருந்தவங்க. ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அவர் நோ வெரி வெல். எல்லா இன்வெஸ்டரும் அவருக்கு தெரியும், யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், எம்ஆர்எஃப் தெரியும், டிவிஎஸ் சுந்தரம் தெரியும், டிவிஎஸ் கிளின்டன் தெரியும், டிவிஎஸ் சுந்தரம் கிளின்டன் அந்த கம்பெனி தெரியும், பல்வேறு இன்வெஸ்டர்ஸ்லாம் நோ வெரி வெல். புரியல. அதனால் வந்து அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறது அவருக்கு அது அழகல்ல. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அலங்கார வளைவுகள் வச்சு ஆடம்பரம் பண்ணிட்டு உலக நாடுகளை சுற்றிக்கிட்டு அமைச்சர்கள் உல்லாச பயணம் மேற்கொண்டாங்களே தவிர வளர்ச்சின்னு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பதிவு செய்திருக்காங்க. நாங்கள் பியூரோக்ராட்ஸோட போகிறோம். டே டு டைம் அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஒரு மினிஸ்ட்ரி எந்த கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்காக எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் த கண்ட்ரி நம்ம கான்சுல் ஜெனரலில் சொல்லிவிடுவோம். அவங்க ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறது, தனி இண்டஸ்ட்ரீஸை மீட் பண்ணுறது, ஒரு கான்ஃபரன்ஸு பண்ணுறது, டே டு டே எங்களுக்கு மீட்டிங், ஒரு இண்டஸ்ட்ரீஸை போய் விசிட் பண்ணுறது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு வந்து டைம் வேறு சேஞ்ச் ஆகுது. காலையில் 7 மணிக்கு வந்துருக்கணும், நைட்டு 10 மணிக்கு தான் படுக்கணும். அந்த சூழ்நிலையை விட அவருக்கு வந்து அவர் வந்து அந்த கொச்சைப்படுத்தி அவர் பேசுகிறது வந்து அவருக்கு வந்து அவர் இருக்கிற நிலைமைக்கு அது சரியில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை வந்து எந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இப்போ வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் 2019 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து மிகப்பெரிய வெற்றி. இதில் 3,431 கோடி ரூபாய் நாங்கள் இன்வெஸ்டரை புல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எல்லா இன்வெஸ்டரும் ரியலி இன்வெஸ்டர் யார் வந்து எல்லாமே உண்மையாக முதலீடு செய்து தொழில் தொடங்கி இண்டஸ்ட்ரீஸ் நடத்தக்கூடியவர்கள் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து 10,56,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம். இது மிகப்பெரிய வெற்றி. ரீசன் என்னன்னு கேட்டோன்னா, நம்ம திறன் வாய்ந்த மனித வளம் நிறைந்த மாநிலம் இந்த மாநிலம். வருஷத்துக்கு 5 லட்சம் ஸ்டூடெண்ட் வெளியே வராங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேஷன், டிப்ளமோ படித்தவங்க, ஐடி படித்தவங்களாம் வராங்க. இவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது தான் இந்த அரசுடைய தலையாக நோக்கு, மாண்புமிகு முதலமைச்சருடைய தலையாக கடன். அந்த அடிப்படையில் பண்ணியிருக்கோம். நாங்கள் நிச்சயமாக இந்த வந்து நீங்கள் காலப்போக்கில் பார்க்கலாம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சொல்லியிருக்கீங்க. 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கோடிகள் வந்து வருதுன்னு சொல்கிறீங்க. வேலை வாய்ப்பு 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2019 மிகப்பெரிய ஒரு பொய், ஆனால் அவங்க சொல்கிறதான் செய்ய மாட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரா, இல்லை உண்மை நிலவரம் அப்படி? அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஒரு புரியல. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், நாங்களாம் பண்ண வேண்டியதை இவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்திருக்கலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேச வேண்டியது. பட் என்னென்ன அவர் பேசக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் தொழில்துறைக்கு அமைச்சராக இருந்தவர். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2000 2011 வரை 11 ஆண்டு காலமாக அந்நிய நேரடி முதலீடு FDI எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டால் அவருக்கு எங்கள் காலமும் சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் 2001 2006 வரை முதலமைச்சர். இவர் 2007 2011 வரை இவங்க அப்பா முதலமைச்சர். இவர் துணை முதலமைச்சராக இருந்தவர், தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்டை இவர் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 33,024 கோடி ரூபாய் தான் அந்நிய நேரடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. பட் 2011 2018 வரலாம் இன்றைய வரலாம் 1,29,000 கோடி ரூபாய் FDI வந்திருக்கு. 1,29,000 கோடி ரூபாய் FDI எப்படி வந்தது என்று கேட்டால்
2015 மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த முயற்சி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினதன் காரணமாக அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, எம்ஓஐ சைன் பண்ணாங்கல்ல, அவங்களால் வரப்பட்ட முதலிடம் சேர்ந்து தான் 1,29,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது நல்லா தெரியும் அவருக்கு. வேண்டுமென்றே டோட்டலாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் பேசுகிறாரு வழியே, மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் உள் மனசு அவருக்கு தெரியும். ஆல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவருக்கு நெருக்கம், க்ளோஸ்லி கான்டாக்டில் இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அதில் டாக் தெரியாதா? ஒரு அரசியல் பெரிய அரசியல்வாதி அவங்களுக்கு அந்நிய முதலீடு வந்து 0.17% தான். நான் லாஸ்ட் டைம் வந்து 2015 எங்களை இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 64 இண்டஸ்ட்ரீஸ் பல்வேறு சூழ்நிலை இருக்குது. 67,367 கோடி ரூபாய் தொழில் முதலீடு பண்ணிட்டாங்க. பண்ணி பல்வேறு கட்டத்தில் 22 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி காம்போனன்ட் தயார் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1,17,000 இது மனித உழைப்பு 1,17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அதில் அவருக்கு தெரியல. அது எப்படி? அதே வந்து 29%, 28.7% வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ வந்து 2.5-3 இயர்ஸில் வந்து 2015 இந்த 4 இயர்ஸ் கூட 3.5 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 1,17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு. 28% நாங்கள் கிராஸ் பண்ணியாச்சு. பிறகு இருக்கிற காலங்களில் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஹையர் சீனியர் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்கிறோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கோம், முதன்மை செயலர் லெவலில் ஒரு டீம் போட்டிருக்கோம். டே டு டே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து 1,04,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், 1,07,000 கோடி ரூபாய் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ஏன்னா சர்ப்ளஸ் எனர்ஜி இருக்குங்க. அவங்க எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் கொஞ்சம் சர்ப்ளஸ் எனர்ஜி இருக்குது, ஷார்ட்டேஜ்னு இப்படி நிரப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, புள்ளிவரத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 80 லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு இன்னும் வேலை இல்லாத இருக்காங்க. அதில் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவரத்தை மு க ஸ்டாலின் கேட்குறாங்க. வேலைவாய்ப்பு வந்து ஆண்டுகள் போகும்போது 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேர் வெளியே வரும்போது வேலைவாய்ப்பு கொடுப்பது அரசுடைய தலையார் நோக்கு. அதை கணக்கு பண்ணி தான் இப்போ நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடத்தணும்னு. லாஸ்ட் வந்து 2015 நடந்து கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக 2018 நாங்கள் நடத்திருக்கணும். 2019 மட்டும் ஜனவரியில் நடத்திட்டு இருந்தாங்க. 18 நடக்க வேண்டிய ஜனவரியில் நடந்திருக்கு. அப்போ 2 இயர்ஸ் ஒன்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸை கூட்டு உலக அளவில் ஒரு பெரிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லாம் வந்து உலக அளவில் தமிழகம்தான் தொழில் தொடங்க உகந்த மாநிலம், ஒரு தலை சிறந்த மாநிலம். ரீசன் என்னன்னு கேட்டால் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு முழுமையான பாதுகாக்கப்பட்ட மாநிலம், அன்இன்டர்ப்ரட்டட் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நமக்கு மிக மின்சாரம் இருக்குது. தென் வந்து திறன் வாய்ந்த மனித வளம் இருக்குது. என்ன தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை என்னன்னு கேட்டால் நம்மளால் கோடு போட்டால் ரோடு போட்டுடுவான். பட் ஆந்திரா பீப்புள் அப்படி இல்லை, தெலுங்கானா பீப்புள் அப்படி இல்லை, மற்றபடி யூபிலெல்லாம் அப்படி இல்லை. அந்த சூழ்நிலை அங்கே நக்சல் சம்பர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் தொழில் தொடங்க உலக அளவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் ஸ்டேட் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான் தொழில் தொடங்க உகந்த மாநிலம். பொறியியல் மாணவர்கள் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு. என்ன மாதிரி திட்டம் வச்சுருக்கீங்க? இன்ஜினியரிங் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். 5 கோடி ரூபாய் நீட்ஸ் லோன் கொடுக்குறோம். ஸ்டார்ட் அப்பில் அவங்க வந்து பல்வேறு கண்டுபிடிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா உபகரணங்கள் இப்போ வளர்ந்து விட்ட மாநிலம் டே டு டே வந்து டெக்னாலஜி கூட்டிகிட்டே இருக்குது. டே டு டே வந்து உலக அளவில் டெக்னாலஜி கூடி இருக்குது. இதுக்கு வந்து வருகின்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எங்கர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இதை காம்படிட்டிவ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட நாலேஜ் திறனை அறிவுத்திறனை வளர்த்துட்டு ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப் பாலிசி கொண்டு வந்திருக்கோம், பல்வேறு சூழ்நிலை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தொழில் வளர்ச்சியில் வந்து நம்ம முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வர இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தமிழகத்தினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உலக அளவில் தேசிய லெவலில் நேஷன் லெவலில் வந்து டாப் 3ல் தொழில் வளர்ச்சியில் தமிழகம் இருக்கின்றது. தொடர்ந்து இதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். பட் மேலே செகண்ட் லெவலில் போகணுன்றது தான் எங்களுடைய தமிழக இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தமிழக முதலமைச்சர் அவருடைய முழு விருப்பம். அந்தளவுக்கு இந்த தொழில் வளர்ச்சி எப்படி வந்தது என்று கேட்டால் 92 இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி கொண்டு வராங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி மூலமாக 95 ஃபோர்டு கம்பெனி வருது. இங்கே கோ அண்ட் கெட் ஃபோர்டை போய் கொண்டு வாங்க. ஃபோர்டு வந்து இங்கே யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கம்பெனி இங்கே நிறுவனம்னு கொண்டு வராங்க. ஃபோர்டு வந்ததின் காரணமாக தான் ஊண்டாய் வந்தது. ஊண்டாய் வந்ததின் காரணமாக நிசான் வந்தது. நிசான் வந்ததின் காரணமாக ரெனால்ட் வந்தது. இன்றைக்கி பிஎம்டபிள்யூ வந்திருக்கு, மிட்சுபிஷி வந்திருக்கு, மகேந்திரா வந்திருக்கு. பல்வேறு கிட்டத்தட்ட 9 கார் கம்பெனி வந்திருக்காங்க. 9 கார் கம்பெனி வந்ததன் காரணமாக இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் தமிழ்நாடு வந்து உலக அளவில் டாப் 10ல் இருக்கும். நம்ம வருஷத்துக்கு வந்து 16 லட்சம் கார் உற்பத்தி பண்ணுறோம். நம்ம
ஒரு நிமிஷத்துக்கு 3 கார் உற்பத்தி பண்ணுற ஒரு திறனை கொண்டு வந்தது இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, 2003 மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இது ஆட்டோமொபைல் பாலிசி கொண்டு வராங்க. அன்றைக்கே வந்து ஐடி பாலிசியும் கொண்டு வந்தாங்க 2003. அப்போ 2014 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன வாகன இது ஆட்டோமொபைலில் ஸ்பேர் பார்ட்ஸோடைய பாலிசி கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பயோடெக் பாலிசி கொண்டு வரோம். இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ரிவைஸ்டு ஐடி பாலிசி கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி மேடையில் நீங்கள் பார்த்துருக்கோம் ஏரோஸ்பேஸ் பாலிசி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். இந்த பாலிசிலாம் வந்து தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன், அடித்தளம். இந்த பாலிசி என்ன சொல்லுது, இந்த பாலிசி வந்து இன்வெஸ்டருக்கு எந்த விதத்தில் அனுகூலமாக இருக்குது, எந்தெந்த இதில் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, முதலீட்டு மானியம் கொடுக்குறாங்களா, எலக்ட்ரிசிட்டியில் மானியம் கொடுக்குறாங்களா, லேண்டில் மானியம் கொடுக்குறாங்களா, ரிஜிஸ்ட்ரேஷனில் மானியம் கொடுக்குறாங்களா, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்களான்ற மாதிரி இதுதான் பெரிய தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். அதை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா வழியில் இந்த அரசு என்றதை பறைசாற்றுகின்ற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து அவருடைய முயற்சியும் வந்து இன்றைக்கி நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2nd எடிஷன் மிகப்பெரிய வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா சார். கடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான நிறுவனங்கள் தான் ஒப்பந்தம் போடப்பட்டது. 60,000 கோடி ரூபாய் தான் முதலீடுங்க செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரையும் நீங்கள் ஒரு பீரியட் கொடுக்குறீங்க. அந்த டைமிங் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வர தயங்குகின்றனவா, இல்லைனா வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது வந்து என்னென்ன பழைய நிறுவனங்களில் வந்து நாங்கள் ரிஃபைனரி யூனிட்டில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 2 ரிஃபைனரி யூனிட்டுக்கு வந்து எம்ஓவி சைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நம்ம வந்து அல்கிராஃபிக்னு ஒரு ரிஃபைனரி யூனிட்டுக்கு more than 30,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க. தென் வந்து இவங்க வந்து நெட் ஆயில்னு ஒருத்தவங்க 18,000 கோடி நிறுவனம். அவங்களுக்கு கொஞ்சம் இடம் லொக்கேஷன் பிரச்சனை, இன்சென்டிவ் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்க வழியே. பட் நாங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் இருக்குது. அவங்கள கொண்டு வரணும், திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளை விட்டு போகக்கூடாது. இங்கே வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நாட்டுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படணுன்ற உன்னத நோக்கோடு எங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கும். ஏற்கனவே கியா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி போயிட்டாங்க, தமிழகத்தை விட்டு தொழில் நிறுவனங்களாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த சூழலில் அதுக்கு பிறகு இப்போ முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக நடத்திருக்கீங்க. ஏற்கனவே போன நிறுவனங்களோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப வாங்க அப்படிங்கிறதுக்கான அழைப்பானை வாய்ப்பு இருக்கா? இப்போ உண்டாய் நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துடைய குழுமத்தோடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் கியா மோட்டார்ஸ். அவங்களுடைய ஒரு பாலிசி மேட்டரை வச்சுருக்காங்க. சவுத் கொரியாவிலே ஒரு பாலிசி மேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய நிறுவனம் இருந்தால் அதே ஸ்டேட்டில் அந்த நிறுவனம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பாலிசி மேட்டர் வச்சுருக்காங்களோ வழியே நாங்களாக போய் அது வந்து போகல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், இருந்தாலும் இங்கே வாங்க. பட் இதுதான் சூட்டபிள் பிளேஸ். ஆட்டோமொபைல் செக்டார் வரலாம் ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் சூட்டபிள் பிளேஸ். ரீசன் என்னன்னு கேட்டால் வெண்டாஸ் ஜாஸ்தி. more than 300-400 வெண்டாஸ் இருக்காங்க. காரோடைய ஸ்பேர்ஸ் உடனே பண்ணி கொடுக்க வெண்டாஸ் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தன் டோர் பண்ணி கொடுக்குறான், ஒருத்தன் ஆக்சில் பண்ணி கொடுக்குறான், ஒருத்தவங்க கீர் பாக்ஸ் பண்ணி கொடுக்குறான், ஒருத்தவங்க ஸ்டேரிங் பண்ணி கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் அத்தனை பண்ணி கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி ஒருத்தவங்க அந்த கேபிள் கனெக்டிவிட்டி ஒயரிங் பண்ணி கொடுக்குறாங்க, தென் வந்து ஏசி மிஷின் கூட இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த வெண்டாஸும் இதை விட்டு போகலை. கியா மோட்டார்ஸ் மட்டும் போயிருக்கலாமா ஒழிய கியா மோட்டார்ஸுக்கு வெண்டாஸ் கூட இங்கேருந்து தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹேனான் மேண்டோன்னு 2 வெண்டாஸ் இருக்காங்க. அவங்க கூட தான் இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவங்க 800 கோடி ரூபாய், 700 ஹேனான் மேண்டோ 2 நிறுவனமும் 700 கோடி 800 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஷன் இங்கே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து தான் அங்கே சப்ளை பண்ண போகிறாங்களா ஒழிய கியா மோட்டார்ஸ் தான் போயிருக்க ஒழிய. பட் மோட்டாருக்கு உண்டான வெண்டாஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, இங்கேருந்து தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற மனித உழைப்புக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க என்ற சூழல் உள்ளது. நடப்பாண்டுக்கு எவ்வளோ சார் முதலீடு பண்ணி நிறுவனங்கள் வந்து இப்போ உடனடியாக பணிகளை துவக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு நடப்பாண்டில் நடக்க போகுது? இப்போ நடப்பாண்டில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நடப்பாண்டில் அவங்கள வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் முடிஞ்ச பிறகு ஒரு சிறப்பு கூட்டம் போடுறோம். நாங்கள் சிறப்பு கூட்டம் போட்டுட்டு இந்த 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்களே செக்ஷன் வாரியாக பிரிச்சுக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 146 புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதுபோல் சிறு குறு தொழிலில் கிட்டத்தட்ட 12,360 எம்ஓவி பண்ணியிருக்காங்க. வீட்டு வசதியில் 60 பண்ணியிருக்காங்க. எரிசக்தி துறையில் 15 பண்ணியிருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 10 பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷனில் 50 பண்ணியிருக்காங்க. டூரிசத்தில் 3 பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் 2 பண்ணியிருக்காங்க.
இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஹெச்ஓடி நியமனம் பண்ணும், ஒரு தலைமை மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்புப்படி வரும். ஒரு தலைமை நியமனம் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். இன்வெஸ்டர்ஸ் எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்க, எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்போ ஃபவுண்டேஷன் லே பண்ணலாம், எப்போ உங்களுக்கு வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். நிச்சயமாக அவங்களை ட்ராக் பண்ணி மாதம் ஒரு கருத்துரு உருவாக்கி மந்த்லி ஒன்ஸ் வந்து அங்கே ரிவ்யூ பண்ணி கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸை வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 40% அதை ஒரு 50% 40% அச்சீவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருடைய எண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக அதை நிறைவேற்றி தரும். ராணுவ தளவாடங்கள் மற்றும் வானூர்தி உபகரணங்கள்லாம் வந்து தயாரிப்பதற்கான சூழ்நிலை தமிழக அரசு இங்கே குறிப்பாக இங்கே வந்து தொழில் தொடங்க வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு இப்போ அவங்க வந்து மேடம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2017 இங்கே ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய தடவை வந்துட்டு போயிருக்காங்க. இதோடைய முதலமைச்சருடைய ரெக்வஸ்ட் தான், ஹம்பிள் ரெக்வஸ்ட். நீங்கள் இங்கே வந்து எங்கள் ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கணும், மிலிட்ரியோடைய காம்போனன்ட் தளவாட ஜாமான்கள் இங்கே தயார் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம இது நம்ம டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் காம்போனன்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாவட்டம் தகுதி வாய்ந்த மாவட்டம். டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏற்கனவே திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது, பல்வேறு இடத்துல அவங்களுக்கு ட்ரெஸ் அந்த நம்ம இதில் ட்ரெஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்கள வந்து யூபி ஸ்டேட்டையும் தமிழ்நாடு ஸ்டேட்டையும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஃபார் டிஃபென்ஸ் காரிடார்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய வரவேற்க தகுந்த விஷயம். பெரிய பேஸ், நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு வரலாற்றில் ஒரு ஹிஸ்ட்ரி. அதுக்கு தகுந்த மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏரோஸ்பேஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஏர்கிராஃப்டில் LMWலாம் இருக்காங்க. இங்கே லக்ஷ்மி மில்ஸோடைய LMWலாம் இருக்காங்க. ஏர்கிராஃப்டோடைய காம்போனன்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சின்ன யூனிட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுந்தரம்னு ஒருத்தர் சேலத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஏரோஸ்பேஸோடைய ஏர்கிராஃப்டோடைய காம்போனன்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், சென்னையை கவர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரூட் வந்திருக்கு. நிச்சயமாக காலப்போக்கில் இது இண்டஸ்ட்ரியல் காரிடார் வழிய ரோடுக்கான வசதி இல்லை. அங்கங்கே செக்டாராக திருச்சியில் ஒரு செக்டாரு, ஓசூரில் ஒரு பெரிய செக்டாரு, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய செக்டாரு, அதுபோல் சேலத்தில் ஒரு பெரிய செக்டாரு, சென்னையில் ஒரு பெரிய செக்டார்லாம் எடுத்து அங்கே ஏரோஸ்பேஸோடைய டிஃபென்ஸோடைய காம்போனன்ட் பண்ணுறதுக்கு இந்த மாநிலம் தயாராக இருக்கின்றது. நிச்சயமாக வந்து ஒரு காலப்போக்கில் நாளுக்கு நாள் இது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தி ஏரோஸ்பேஸ் பாலிசி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட ஏரோஸ்பேஸ் பாலிசி 2019 வந்து மிகப்பெரிய இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். ஆக்சுவலாக சார், எந்த ஒரு துறை எடுத்தாலும் ஊழல்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறாங்க. ஊழல் இல்லாத துறையை வந்து தொழில்துறையில் இதில் எந்த விதமான ஊழல் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறத எந்த மாதிரி நீங்கள் நிரூபித்து இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறீங்க? சார், நீங்கள் இப்போ பொதுவாக வந்து சார், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லெவலில் என்ன ஒரு சின்ன தகவல் வந்தாலும் அது வெளியே வரும் சார். நீங்கள் ஆல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போய் நீங்கள் கேளுங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வரணும் சார். இன்வெஸ்டர்ஸ், தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்துக்கு வரணும். அவங்கள நம்ம ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கணும். நீங்கள் தொழில் முதலீடு பண்ணணும். இங்கே இருக்கிற யங்ஸ்டருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். பொதுவாக வந்து 10,56,000 பேருக்கு வேலைவாய்ப்புன்ற ஒரு வார்த்தை வந்து அது சாதாரண வார்த்தை இல்லை சார். இப்போ இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பான வார்த்தை இது. நாளுக்கு நாள் இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு இதே போல் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்னீங்களா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் உலக அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே எல்லாம் ஆல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சவுத் கொரியாவில் சொல்கிறாங்க, ஜப்பானில் சொல்கிறாங்க, அதுபோல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சொல்கிறாங்க, டெட்ராய்ட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதில் எந்த கண்ட்ரி, தாய்லாந்தில் சொல்கிறாங்க, சைனாவில் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பிள்ளைங்க நல்ல வேலை பார்க்குறாங்கப்பா, நல்ல திறன் வாய்ந்த மனித வளம்பா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் ஒரு ஏரியாவில் வந்து இந்த வித்தின் 1 ஹவரில் இத்தனை காம்பவுண்ட் அவுட்புட் வெளியே வரணும்னு ஒரு லாக் ஷீட் போட்டுடுவாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணிவிடுவாங்க. அது 70-80 பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. 100னா 110 வந்தாகணும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞரை பொறுத்தவரை திறன் வாய்ந்த மனித வளம், சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுங்க. நம்ம ஆளுங்க நாலேஜ்டு பர்சன் வேறு, எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது இந்த அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முழுமையான எண்ணம்.
அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் சொல்படி நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். டோட்டலாக ஆன்லைன் டெண்டர் தான் பண்ணுறீங்களா சார்? டோட்டலாகவே ஆன்லைன் டெண்டர் தான்? இல்லை, நோ டெண்டர். இன்வெஸ்டர்ஸ் வரணும் சார். இங்கே பியூரோக்ரட்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் பியூரோ இருக்காங்க. கைடன்ஸ் பியூரோட்ட ஒரு மூவ் பண்ணுவோம். ஸ்டேட்டில் என்னென்ன இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த இன்சென்டிவ் பொறுத்தவரையிலும் நாங்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்குறாங்க. பொதுவாக வந்து நாங்கள் வந்து மெகா அல்ட்ரா மெகா 500 crores, 1000 crores, 1500 crores, 2000 crores, 3000 crores அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். லேக் வச்சுருக்கோம். அவங்க அதுவும் வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அளவுக்கு முதலீடு பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குன்னு சொல்கிறோம். கேஸ் டு கேஸ் தான் பார்க்குறோம். நாங்கள் ஏற்கனவே எஸ்ஜிஎஸ்டி வேட்லேருந்து வந்தோம் சார். நாங்கள் வேட்லேருந்து வரும்போது அவங்க டேக்ஸ் பே, லோக்கல் சேலோடைய டேக்ஸ் பே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. அதுக்குள்ளே போனோம்னா இட் வில் டேக் டைம். இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒத்து போகிற இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களுக்கு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனம் என்ன நினைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பா, நாங்கள் இந்த இதில் மூலதன முதலீட்டு மானியம் இவ்வளோ கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டியில் இவ்வளோ கன்செஷன் கொடுக்குறோம், அப்புறம் இல்லை ஸ்கில்டு அது ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, ட்ரைனிங்க்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்களா, ட்ரைனிங் சப்சிடி வேறு கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஃபாக்ஸ்கானில் 25000 பேருக்கு ட்ரைனிங் சப்சிடி கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் 6 month கொடுத்துருக்கோம். ஃபார் மந்த் வந்து 25000 பேருக்கு நாங்கள் 4000 ரூபான்ற வீதம், தலைக்கு 4000 ரூபான்னு இந்த கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுக்குது. நீ ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலைக்கு எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களே நீங்கள் வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனையும் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட. இப்போ சார், இப்போ தொழில் தொடங்க நிறுவனங்களுக்கு வந்து என்ன மாதிரி சலுகைகள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி அதாவது உரிமை, இது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வச்சுருப்பீங்களே, அது என்ன மாதிரி வச்சுருக்கீங்க? அதான் சார், ஃபெசிலிட்டேஷன் எம்ஓவின்னு நாங்கள் ஒரு சிலது வச்சுருக்கோம். இன்சென்டிவ் உள்ள எம்ஓவின்னு நாங்கள் வச்சுருக்கோம். 64 நிறுவனத்துக்கு நாங்கள் இன்சென்டிவ் உள்ள நிறுவனத்துக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து தொழில் தொடங்க. ஹூண்டாய் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7000 crores பண்ணுறாங்க. 7000 crores பண்ணும்போது கிட்டத்தட்ட 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நேஷனல் லெவலில், தேசிய லெவலில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கார் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எலக்ட்ரிக் கார் வந்து 2020 தான் நம்ம நேஷனல் லெவலில் வெளியிடுறதா ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2019 இப்போ 50,000 கார் எலக்ட்ரிக் காரு 2019 நாங்கள் கொடுக்குறோன்னுறாங்க. தற்சமயம் பொறுத்தவரையில் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணி அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2020 இங்கே காம்போனண்ட், எலக்ட்ரிக் காருக்கு உண்டான காம்போனண்ட்டை இங்கே உற்பத்தி செய்கிறதா இருக்காங்க. இது பெரிய வரவேற்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கார் தமிழ்நாடுன்னும் போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம இன்சென்டிவ் கொடுத்தா தான் அவங்களுடைய ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கேஸ் டு கேஸ் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு இன்சென்டிவ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது ட்ரைனிங் சப்சிடி வேறு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போ சில தனியார் நிறுவனங்கள் வந்து தொழில் தொடங்கினாலும் கூட வேலை வாய்ப்புங்கிற பேரில் நம்ம தமிழக குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் போதிய சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. அந்த சம்பள விவகாரத்தில் நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்க? பட்டு சில நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் சார். இப்போ 10th 11th 12th படித்தவங்களாம் ஃபாக்ஸ்கான் எடுத்து ட்ரைனிங் பண்ணி அங்கே மினிமம் சம்பளம் 11,000 12,000 தான் கொடுக்குறாங்க. ஹூண்டாய் நிறுவனத்தில் டிப்ளமோ படித்தவங்களை எடுத்துக்கிறாங்க, அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து அவங்க போதிய அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும் என்பது தான் இந்த அரசோடைய மாண்புமிகு முதலமைச்சரோடைய ஒரு எண்ணம். அதை நாங்கள் அவங்கள இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம், பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சார், இப்போ வந்து NLC 3வது சுரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிராமங்களுடைய விளைநிலங்களை வந்து கையகப்படுத்த இருக்கிறதா சொல்கிறாங்க. NLC நிறுவனத்திற்கு நீங்கள் ஆதரவாக செயல்பட்டது போல ஒரு தோற்றம் உருவானது. அங்கு உள்ள மக்கள் வந்து உருவமை கூட எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த NLC இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் NLC பொறுத்தவரை அவங்க வந்து மூதாதையரோட சொத்து. அது ரொம்ப ஃபெர்டைல் லேண்டு. அவங்க வந்து NLC வந்து அவங்களுடைய விவசாயியோடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அதை வந்து அதுக்கு ஆமோதிக்கணும். அவங்க NLC நிறுவனம் ஆமோதிக்கணும். அதில் வந்து தொடர வேணாம். உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. எங்ககிட்டே வந்து ஜெயங்கொண்டம் ப்ராஜெக்ட் இருக்குது சார். அங்கே 10,000 ஏக்கர் ரெடியாக வச்சுருக்கோம். அங்கே கூட போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி மெயினிங் ஆக்டிவிட்டி பண்ணி எனர்ஜி பண்ணலாம் சார். அந்த சூழ்நிலை இருக்குது. பட் வருஷத்துக்கு 1500 crores ப்ராஃபிட்டில் போகிற நிறுவனம் அது. பெரிய பொதுத்துறை நிறுவனம். அது வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே அதை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேட்டை வந்து வளம்படுத்தி ஸ்டேட்டில் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது தான் அவங்களுடைய தலையாக குறிக்கோள்.
இது வந்து கிட்டத்தட்ட இந்த என்எல்சி வந்து 3வது எக்ஸ்பென்ஷனை பொறுத்தவரையிலும் அங்கே இருக்கிற ஃபெர்டைல் லேண்டை அவங்க எடுக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய அம்பிள் ரெக்வஸ்ட்டு, தாழ்மையான வேண்டுகோள். அதில் அவங்க வர வேணால் அடுத்த இதுக்கு போய்க்கலான்னு தான் என்னுடைய இது. அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்களா? அது சொல்லியிருக்கு சார், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். முதலமைச்சருடைய முடிவும் அப்படி தான் இருக்குது, புரியலைங்களா? அங்கே வரைக்கும் அது வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் சார். இப்போ உங்கள் துறையில் நீங்கள் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் குறிப்பாக வந்து எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உங்களால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இப்போ சார் நாங்கள் இந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சிஏ டயர் வந்திருக்கு, டெல்டா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. டெல்டா எலக்ட்ரானிக்ஸில் மோர் தென் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஓசூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, குருகரப்பள்ளியில். தென் வந்து லோட்டாஸ்னு ஒரு நிறுவனம் வந்திருக்கு. லோட்டாஸோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து பர்கூரில் போட்டிருக்கோம், ஏற்கனவே செய்யாறில் போட்டிருக்கோம். லோட்டாஸில் கிட்டத்தட்ட மோர் தென் வந்து 25000 பேர் செய்யாறில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க சார், லோட்டாஸ் நிறுவனம். அதில் வந்து 80% ஃபார் உமன் சார். அந்த உமன் பண்ணனால திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அந்த லோட்டாஸ் நிறுவனம் இருக்குது. அந்த 80% ஃபார் உமன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 18000 பேர் பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. அந்த மாவட்டமே பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆகிப்போச்சு. நோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. பர்கூர்லேயும் அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்கள ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனி நிறுவனன்றதுனால, குறிப்பாக வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்றதுனால இதுக்கு வந்து நம்ம இனிஷியேட் எடுத்து போகணும். இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதில் இன்ட்ரெஸ்டடு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இந்த லோட்டாஸ் மாதிரி ஒரு நிறுவனம் வந்ததுன்னா அந்த மாவட்டம் வந்து அமைதியான மாவட்டம் ஆகிடும். அது மட்டும் இல்லை, ஸ்டேட்டுக்கு வருவாயும் கூடும், பெண் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பன்ற உயர்ந்த நோக்கோடு எங்களுடைய எண்ணப்பாடு, முதலமைச்சரோடைய எண்ணப்பாடும் இருக்குது. தொழில் நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி வசதிகள், அதை குறிப்பாக இட வசதி எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? எங்களுக்கு சிப்காட் இருக்குது, SEZ ஜூன் இருக்குது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜூன் இருக்குது. சிப்காட்டில் நிறைய இடம் வச்சுருக்கோம். எங்கிட்ட மோர் தென் ஒரு 19,000 ஏக்கர்ஸ் இடம் இருக்குது, பல்வேறு இடத்துல இருக்குது. நியர்பை சென்னை, திருவள்ளூர், ஒரகடம், அந்த இது நம்ம வல்லம் வடகால் பகுதியில் இருக்குது, செய்யாறில் இருக்குது. தென் வந்து இந்த வேலூர் பக்கத்தில் பணப்பாக்கன்ற இடத்துல நாங்கள் ஒரு 1000 ஏக்கர் எடுக்கணும்னு இருக்கோம். தருமபுரி பக்கத்தில் ஒரு 2000 ஏக்கர் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அந்த நோட்டீஸ் போயிட்டே இருக்குது. தென் வந்து இதில் ஓசூரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஓசூரில் வந்து 3rd phase ஆஃப் சிப்காட் பண்ணுறதுக்கு இருக்கோம். அது மாதிரி எங்கெங்கே ஆக்சஸ் எங்கெங்கே ஏற்புடைய இடம் இருக்கோ அங்கங்கே பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திருக்கீங்க. எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? அந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க சார்? சார் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சார் நமக்கு 9085 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். இது மிகப்பெரிய லாஸ்ட் இயரை விட இது மிகப்பெரிய எங்களுக்கு சக்ஸஸ், மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு சார். இந்த அரசுக்கு கிடைத்த பெரிய பெருமை, மாண்புமிகு முதலமைச்சருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. 9085 பேர் கலந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அம்பாசடர் மட்டும் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், கொரியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர்லேருந்து அம்பாசடர் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாட்டில் வந்து ஜப்பான், கொரியா, தைவான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, தாய்லாந்து, மலேசியா, துபாய் போன்ற நாடுகள்லேருந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதி கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அயல் நாடுகளை சார்ந்த 106 நிறுவன பிரதிநிதிகள் தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாகவே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நாங்கள் பார்க்கணும், இது இஸ் நல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, கிரேட் சக்ஸஸான்ற மாதிரி பிரதிநிதிகள் தனிப்பட்ட முறையில் வந்து 106 அயல்நாட்டு பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். மற்றவங்கள மாநாட்டு அரங்கில் வந்து 570 அயல்நாட்டு பிரதிநிதிகள் அவங்களே வந்து நாங்களே அழைப்பு கொடுத்தா அவங்க வந்து கலந்துக்கினாங்க. மற்றும் வந்து இது வந்து 397 நாங்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்தோம் சார். 397 ஸ்டாலும் ஃபில்டு. இதில் 100 ஸ்டால் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீதி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருந்தோம். இண்டஸ்ட்ரீஸுக்கு பெருந்தொழிலுக்கு போட்டிருந்தோம். அதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு சார். அது மட்டும் இல்லை, முத நாள் மட்டும் பார்வையாளர்களை பொறுத்தவரை 2656 பார்வையாளர்கள் 23/1/2019 கலந்துக்கினாங்க. 24/1/2019 3404 பார்வையாளர் கலந்து கொண்டார்கள். நல்ல மிகப்பெரிய சக்ஸஸ் சார். இது நாங்கள் வந்து டே டு டே வித்தின் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னோட பியூரோக்ராட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி, சிப்காட் நிறுவனம், டிட்கோ நிறுவனம், டிக் நிறுவனம், புரியல டான்சம் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாநாடு முழுமையாக வெற்றிக்கு காரணம் என்னவென்று கேட்டால், டூரிசம் மினிஸ்டர் வெளிநாட்டில் டூர் போனார்.
ஐடி மினிஸ்டர் வெளிநாட்டில் டூர் போனார். அவர் கொஞ்சம் சம் புல் இன்வெஸ்ட்டை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஆல்சோ டூர் போயிட்டு அவர் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்தார். இதனால் ஆல் பியூரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் முழுமையாக வெற்றி பெறணும்னு எல்லாமே நாங்கள் செயல்பட்டோம் சார். அதனால் முழுமையான வெற்றி கிடைச்சு. நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு உழைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வருஷமாகவே இந்த வெற்றிக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க. என்னென்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பண்ண பணிகள் என்ன? நாங்கள் சார் ஃப்ரம் 2018 ஸ்டார்ட் பண்ணோம். 2008 மீட்டிங் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஜப்பான் போனேன். ஜப்பான் போயிட்டு ஜப்பான் ஒசாக்கா போயிருந்தோம், டோக்கியோ போயிருந்தோம். டோக்கியோவிலேருந்து அந்த கண்ட்ரிலாம் பார்த்தேன். அங்கே இருக்கிற ஜப்பான்லேருந்து ஜெட்ரோ நம்ம பார்ட்னர் நேஷன், நம்ம பார்ட்னர் நேஷன் அவங்கெல்லாம் கைட் பண்ணாங்க. அங்கே ஏற்கனவே யமஹா மியூசிக்கல் வந்திருக்கேன். அது ஜப்பானில் நாங்கள் போய் ஃபுல் பண்ணி கொண்டு வந்த யூனிட் தான். அந்த மாதிரி வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து கொரியா போயிருந்தோம், சவுத் கொரியா போயிருந்தோம். சவுத் கொரியா ஹூண்டாய் நிறுவனத்தை பார்த்தோம். ஹூண்டாய் நிறுவனத்துலேருந்து பல்வேறு நிறுவனத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் தாய்லாந்து போயிருந்தோம். தாய்லாந்தில் போயிட்டு அங்கேயே நாங்கள் வந்து இந்த டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், அந்த எலக்ட்ரானிக் கம்பெனிலாம் அங்கேருந்து வந்த கம்பெனி, தாய்லாந்து போயிருந்துருக்கோம். தாய்லாந்துலேருந்து நாங்கள் திரும்ப வந்து அமெரிக்கா போயிருந்தோம், யூஎஸ்ஏ போயிருந்தோம். ஃபோர்டு கம்பெனி பார்த்தோம், டெட்ராய்ட்டை பார்த்தோம். டெட்ராய்ட்டில் போய் ஃபோர்டு கம்பெனிக்கு போனோம். டெஸ்லா கம்பெனி பார்த்தேன் சார். டெஸ்லா கம்பெனியில் வந்து எலக்ட்ரிக் காரில் அவங்க தான் நம்பர் ஒன். யூஎஸ்ஏல ஒன்று வச்சுருக்காங்க, சைனாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது வந்து தமிழ்நாடு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் அங்கே இருக்கிற ஐஆர் ஆஃபீஸர் சிஓ லெவலில் ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கோம். அவங்களும் வரதா உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. பட் முயற்சி இருக்குது எங்களுக்கு, எப்படியாவது அவங்க டெஸ்லாவை கொண்டு வரணும்னு முயற்சி எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி கண்ட்ரிலாம் பயணப்பட்டதுனால நிறைய நிறுவனம் வந்திருக்கு. இப்போ கூட வந்து சார் சிபிசிஎல் வந்து 27,460 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்எல்சி வந்து 23,800 கோடி பண்ணுறாங்க. அதானி வந்து ஒரு 12,000 கோடி ரூபா போர்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாரு. அலையன்ஸ்ன்ற ஒரு குரூப் வந்து 9,488 கோடி ரூபா பண்ணுறாங்க. அதான் ஹூண்டாய் வந்து 7,000 கோடி பண்ணுறாங்க. எம்ஆர்எஃப் 3,100 கோடி ரூபா பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கான் தைவான் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2,500 கோடி ரூபா பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கானை பற்றி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நோக்கியோ எப்படி இருந்ததோ நமக்கு அந்த மாதிரி அங்கே ஒரு கலகலன்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது தான் அரசோடைய நோக்கம். ஃபாக்ஸ்கான் என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அவர் 2016 அம்மா இருக்கும்போதே டெரிகோம்னு ஒருத்தர் இருக்கார், ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோடைய அதிபர் அங்கே இருக்கார், தைவானில் இருக்கார். அவர் போய் எங்கள் செக்ரட்டரி விட்டு பியூரோக்ராட்ஸை விட்டு மீட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. வாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், திரும்ப நோக்கியோ மாதிரி நீங்கள் வரணுன்ற மாதிரி, அந்த மாதிரி வரணுன்ற ஃபாக்ஸ்கானும் நல்ல டெவலப் வரணும், நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் நோக்கியோ இடத்துக்கு கூட கொடுக்குறோன்ற மாதிரி அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தோம். ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து 1,500 கோடி ரூபா பண்ணுறாங்க. இப்போது புதிய கார் நிறுவனம் ஒன்று வந்திருக்கு சார், நமக்கு பெரிய வெற்றி. பிஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ்லேருந்து பிஎஸ்ஏன்ற ஒரு கார் நிறுவனம் வந்து 1,250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கார் உற்பத்தி, வாகன உற்பத்தியில் வந்து என்றைக்குமே தமிழ்நாடு வந்து முன்னோக்கி டாப் 10 இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். டிவிஎஸ் சுந்தரம் கிளின்டன் வந்து 1,200 கோடி ரூபா பண்ணுறாங்க. டிபிஐ என்ற ஒரு அமெரிக்கன் நிறுவனம் 730 கோடி ரூபா. செயின்ட் கோவின் உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸ் நிறுவனம், அவங்க கார் கிளாஸ் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. உங்களுக்கு திரும்ப 720 crores பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கி கூட முதலமைச்சரோட போய் ஒரு எக்ஸ்பென்ஷன் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். டிவிஎஸ் லூகாஸ் வந்து 500 கோடி ரூபா. சால்கோம்னு ஒரு பின்லாந்து நிறுவனம் வந்து ஒரு 500 கோடி ரூபா பண்ணுறாங்க. வேப்கோன்ற யூஎஸ்ஏ நிறுவனம் ஒரு 600 கோடி ரூபா. யான்மார்ன்ற ஒரு ஜப்பான் நிறுவனம் ஒரு அவங்க வந்து இது வந்து ஜப்பான் நிறுவனம் இன்ஜின் பண்ணி கொடுக்குற நிறுவனம் சார், 500 கோடி ரூபா பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ வந்து முதலமைச்சருடைய கைடன்ஸ் தான் அது கிடைத்த வெற்றி தான் சார். என்ன மாதிரி கருத்தரங்கள்லாம் வந்து உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஏற்படுத்தியிருந்தீங்க? ஓ சார், நாங்கள் ஒரு செமினார் ஹால் வந்து 6 ஹால் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 6 ஹால் நிரம்பி வஞ்சிது 2 நாளாக. 2 நாள் செமினார் ஹாலில் அவ்வளோ கூட்டம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அவங்க இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் டெலிகேட்ஸு எல்லாம் வந்து ஒரு இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெலிகேட்ஸு, தேசிய அளவில் இருக்கிற டெலிகேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆட்டோமொபைலுக்கு ஒரு செமினார் பண்ணோம், ஏரோஸ்பேஸுக்கு ஒரு செமினார் பண்ணோம், பயோடெக்னாலஜிக்கு ஒரு செமினார், எம்ப்ளாய்மெண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு ஒரு செமினார், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ட்டுன்னு ஒரு செமினார் பண்ணோம், எக்ஸ்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டுக்காக ஒரு செமினார் பண்ணோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு செமினார் பண்ணியிருக்கோம், R&D ரிசர்ச்சுக்கு MSME டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச்சுக்கு ஒரு செமினார், இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ரோடு செக்டார் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ஒரு செமினார், இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரெனியூவல் எனர்ஜிக்கு அதுக்கு ஒரு செமினார் பண்ணால் மாண்புமிகு EB மினிஸ்டர் வந்திருந்தாங்க அந்த எனர்ஜி மீட்டிங்க்கு, அவர் தான் வந்து நடத்தினார். அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் ஒரு செமினார் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்டைல்ஸுக்கு ஒரு செமினார், ரியல் எஸ்டேட்டு அந்த போன்ற துறைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 20 செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கருத்தரங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ வந்து சார் நமக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு மெகா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று வராங்க, 2,010 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
ரெனிஜியஸ்னு அங்கே ஒரு பெரிய டாப் மோஸ்ட் நிறுவனம். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் வந்து ஒரு 3 கோடி மக்களுக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஃபுட் ப்ராசஸிங்லாம் ஃபுட் ப்ராசஸிங் அவர் சப்ளை செயின் லிங்க் மாதிரி வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டு அந்த ரெனிஜியஸ்ன்ற அந்த அல்ட்ரா மெகா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் கொண்டு வராங்க. அது மாதிரி விவசாய பெருங்குடி மக்கள்லேருந்து நேரடியாக அந்த விளைபொருட்களை, காய்கறி, வெஜிடபிள் போன்ற பொருட்களை கொண்டாந்து, பூ, வெஜிடபிள்ஸ் எல்லா பொருளையும் கொண்டு வராங்க. அவ்வளோ ஃபிஷ் ஐட்டம், மீட் ஐட்டம் அந்த மாதிரி போடுறாங்க. பிலோ 27 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து அவங்க ப்ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கா நிறுவனம். அதை வந்து ஜிஎஸ்சி அவிங்கான்னு ஒரு நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் நியர்பை ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் 2100 crores இந்த வந்து மெகா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய வெற்றி சார். ஏன்னா இப்போ நேஷன் லெவலில் இது இல்லை, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வருது. இது வந்துன்னா அதனோட ரிசல்ட் நல்லா இருக்கும். நம்ம விவசாயிகளுக்கு, வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் அந்த பொருள் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு ஒரு விலை உத்தரவாதம், நிர்ணயிக்கப்பட்ட விலை உத்தரவாதம். சில டைமில் அதிகமாக விளைஞ்சி போச்சுன்னா ரேட்டு கம்மியாக போகுது. அவங்க ஒரு நார்மல் ரேட்டு கொடுத்து ஸ்டாக் வச்சுக்குவாங்க அவங்க. இப்போ இவ்வளோ பட்டியல் நீங்கள் சொல்றீங்க சார், நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய இதெல்லாம் சாதனைகளாக நம்ம பார்க்கப்பட்டாலும் கூட இப்போ இன்னும் வந்து என்னென்னலாம் செய்ய போகிறீங்க உங்களுடைய துறையில்? இப்போ சார் நமக்கு டே டு டே நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதயதேவன் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர் வழியில் இந்த அரசு, எடப்பாடியார் அவருடைய முதலமைச்சருடைய தலைமையில் வழிகாட்டுதலின்படி இந்த அரசை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்த என்ன 2023 விஷனில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத இளைஞரே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அவங்களுடைய பெர்கப்டா வேறு பன்மடங்கு கூட்டப்படணும், அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை வேறு பன்மடங்காக கூட்டப்பட வேண்டும் என்றதான் இந்த அரசுடைய தலையாக நோக்கு. அந்த அடிப்படையில் உலகளவில் இருக்கிற எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் இங்கே வராங்களோ அவங்களுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கோம். நீங்கள் வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க. இன்றைக்கி இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை நம்ம இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னிலையில் இருக்குது, ஃப்ரண்ட் லெவலில் இருக்கோம். நாங்கள் ரீசன் என்னன்னு கேட்டோம்னா, நாங்கள் வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்தனால தான் வி ஆர் இன் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பொருளாதார வளர்ச்சி வரணும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், நம்ம முதலீட்டாளர் இங்கே கொண்டு வரணும். முதலீட்டாளருக்கு பெரிய ஆக்சஸ் என்னன்னு கேட்டால் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி பெரிய ஆக்சஸ். இங்கே மூணு சிஏ போர்ட் இருக்குது சார், 3 கடல் சார்ந்த துறைமுகம் இருக்குது. இங்கே வந்து ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் போகிறதுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையில் தான் இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் விரும்பி வரக்கூடிய சூழலை. இன்னும் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன டெவலப் பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான தமிழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனம் இருக்குது. நிச்சயமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் நல்லா பண்ணி கொடுப்போம். தொழில் முதலீட்டாளர்களை புஷ் பண்ணி புல் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த தொழில்துறையுடைய தலையா கடன். இப்போ முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. அது எப்போ நடைமுறைக்கு வரும்? ரெண்டாவது விஷயம், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஃபாலோ பண்ணுறது அதான் ஹை லெவல் கமிட்டி, சிஎம் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டியை நாங்கள் விரைந்து கூட்டப்பட இருக்கின்றோம். விரைந்து கூட்டப்பட இருக்கும்போது இதில் வந்து பல்வேறு செக்டார் இருக்குது. எங்கிட்ட எனர்ஜி செக்டார் இருக்குது, டூரிசம் செக்டார் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி செக்டார் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்குது. அந்த மாதிரி செக்டார் இருக்கிற சூழ்நிலையில் ஐடி செக்டார் இருக்குது. ஐடி செக்டார்லாம் சூழ்நிலை இருக்குது. இதில் மேஜர் வந்து இண்டஸ்ட்ரி செக்டாரு. இண்டஸ்ட்ரி செக்டாரை பொறுத்தவரை 146 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,54,000 கோடி ரூபாய் இன்வெஸ்டர் வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பொறுத்தவரை 4,73,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹெச்ஓடி, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி 4-5 ஹெச்ஓடி போட்டு இந்த ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இன்வெஸ்டர்ஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டேட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு காலக்கெடுவு, என்னென்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம், எப்போ வரீங்க, எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அப்ரூவல் ஏதாவது கிளியரன்ஸில் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். இந்த முதலமைச்சருடைய முடிவு கீழே இது நிச்சயமாக நடைபெறும். நிச்சயமாக இந்த வித்தின் 3 இயர்ஸில், வித்தின் 3 வருஷத்தில் 40% நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து தொழில் தொடங்க ஒரு நல்ல சூழல் உருவாக்குவோம்.
புதுசாக வர கம்பெனிகளுக்கு வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து நீங்கள் பல்வேறு சலுகைகள் கொடுத்தாலும் கூட ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து அபரிமிதமான வளர்ச்சி பாதையில் போனாலும் கூட அந்த நிறுவனங்களுக்கு கூடுதலான ஒரு சலுகைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த நிறுவனங்களுக்கு கூடுதலான காலி பணியிடங்களை நிரப்பி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குங்கிற ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்குமா? ஏற்கனவே இருந்த நிறுவனங்களுக்கும் கன்சிடரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி என்ன எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் 2015 அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது, அதில் ஏதாவது அவங்க எக்ஸம்ஷன் கேட்டால் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லும். தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த 2 தலைவர்கள், குறிப்பாக கருணாநிதி அவர்களும் மறைந்து விட்டார், அது திமுகவுக்கு இழப்பு. உங்களுடைய அதிமுக கட்சியில் வந்து மாபெரும் தலைவியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவரும் இறந்து விட்டார். தற்போது ஒரு வெற்றிடம் உருவாகி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த உண்மையிலே வெற்றிடம் உருவாகி இருக்கிறதா? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு யாரால எப்படி நடக்குது சார்? அது வந்து வெற்றிடம் சொல்கிறவங்களுக்கு தான் அதில் கண்ணில் படும். இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையிலும் எந்த வெற்றிடமும் இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டால், மாண்புமிகு நமது ஒரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பான வெற்றியை கண்டிருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், 2019 பிறந்த உடனே 2019 நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் மிகப்பெரிய வெற்றி. நீங்களாம் பார்க்கலாம், காலப்போக்கில் ஒரு ப்ரௌடு முடிவு, ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பொங்கல் பரிசு வந்து 1000 rupees ஃபார் ஹெட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு பெரிய இது இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆல் த ஃபேமிலி கொடுத்துருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. முதல் பிளாஸ்டிக் வெற்றி, ரெண்டாவது வந்து நம்ம பொங்கல் பரிசு ஒரு வெற்றி, மூணாவது வகை குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மிகப்பெரிய வெற்றி. எல்லாம் நடக்குமா நடக்காதா, நடத்திட்டுவாங்களா, முடியுமா முடியாதான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கொஸ்டினுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. 2019 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிஃபோர் தட் எப்படி நடத்துவாங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் துணிச்சலாக தைரியமாக நடத்தியவர் நமது முதலமைச்சர் அவர்கள். இதை போய் எப்படி வெற்றியிடம் சொல்ல முடியும்? அதுக்கு அடுத்த கட்டமாக மூணாவது நீங்கள்லாம் பார்த்துக்க ஜாக்டோ ஜியோ புரியல, அவங்களுடைய போராட்டம் வந்து பொதுமக்களுக்கே ஒரு மனசில் ஒரு தாக்கம் வர மாதிரி ஒரு போராட்டம். அதில் வந்து ப்ரௌடு முடிவு. இதே மாதிரி 4 வெற்றி கண்டிருக்காங்க சார். எங்கே போய் எங்களுக்கு வெற்றிடம் இருக்குது? 2 முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கடந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே 4 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி பூரா தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களுடைய நலனுக்காக கிடைத்த வெற்றி. புரியல, அப்போ எப்படி தமிழக மக்கள் எங்களை விட்டு போவோம்? எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த 2 தலைவரும் சேர்ந்து எதிர்நோக்க தயாராக இருக்கின்றாங்க. எந்த வெற்றியும் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக நாங்கள் தேர்தல் காலத்தில் காலம் இதற்கு பதில் சொல்லும். நீங்கள் இப்படி சொன்னாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தடியெடுத்தெல்லாம் தண்டல்காரன் ஆவது போல எல்லாரும் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கட்சியை வந்து நான் என்னுடைய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ள தமிழக அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் எல்லாம் சார் பொதுவாக வந்து என்னென்ன இது காலம்தான் சார் பதில் சொல்லும். காலம்தான் பதில் சொல்லும். ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க தேர்தல் காலம்தான் பதில் சொல்லும். தேர்தல் காலத்தில் நின்று அவங்க பார்த்தாங்கன்னா தான் அவங்களுடைய சக்தியோடைய வெளிப்பாடு வரும். பட்டு வந்து என்னென்ன எங்களை பொறுத்தவரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் வந்து அது பெரிய பொருட்டாக நினைக்கல. நீங்கள் வெற்றிடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் கூட வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் தமிழக அரசியல் தளம் பதிக்க விரும்புகிறாங்கல்ல? அவங்க பார்வைக்கு அது சரியாக படுதோ தெரியல சார். பட் எங்களை பொறுத்தவரை எங்கள் பார்வைக்கு அது சரியாக படலை. கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 37 இடங்களை வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அதிமுக விளங்கி பாராளுமன்றத்தில் பாராட்டுக்குரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற இந்த தேர்தலையும் அதே வெற்றி தனித்து நின்று அதிமுக தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? வெற்றி வாய்ப்பு இது தனித்து என்பது நம்ம சொல்ல முடியாது சார். தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தலைமை முடிவுக்கு அனைத்து அமைச்சர் பெருமக்களும் கட்டுப்படுவோம். நாங்களாம் தலைமை முடிவு கூட்டணியா இல்லையா தலைமை முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் களத்தை சந்திக்கின்ற சக்தி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கிரவுண்ட் லெவலில் எங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் லெவலில் வந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழல் வந்திருக்கு. புரியல, யார் வந்து எங்களுக்கு எதிரி விட எங்களுடைய நடவடிக்கை, இந்த அரசுடைய எடுத்த நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால் மக்கள் வந்து நிச்சயமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் 2 மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் துணை முதலமைச்சருடைய முன்னிலையில் நிச்சயமாக தேர்தல் காலத்தில் கண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் இப்போ எந்த அளவில் இன்னைய சூழ்நிலையில் எது இருக்கின்றது என்று கேட்டால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
உங்களுக்கும் பாஜகவுக்கும் வந்து உறவு இருப்பதாக திமுக குற்றம் சாட்டி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா காவிரி விவகாரத்துக்கு நாடாளுமன்றத்தையும் முடக்கி அதிமுக பலத்தை நீங்க காமிச்சிங்க. ஆனா தேர்தல் நேரத்துல கண்டிப்பா பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. இதுல அதிமுக வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்க கூடும் நினைக்கிறீங்க? இது வரல சார், இது தலைமையை பார்த்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். இது முதலமைச்சரோட முடிவு, சீனியர் அவங்களுடைய முடிவு. அது இப்போ காலப்போக்கில் தெரியும் சார். முதலமைச்சர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, தூக்கத்துல கூட வந்து மு க ஸ்டாலின் வந்து சதி செய்கிறார், வந்து முதலமைச்சராக கனவு காணணும்னு சொல்லிட்டு இருக்கிறார், எங்க அரசு வந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் செய்வது சரியாக இருந்து கொண்டிருக்கிறதா? இல்ல இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மு க ஸ்டாலினுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கு? அவரு சார், எதிர்கட்சி தலைவருடைய கருத்து வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட கருத்தாக இல்லை. இப்போ கூட நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு கருத்தை வெளியிட்டார். அப்படிலாம் வெளியிடக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து நாட்டோடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர்கள், தொழில் முதலீட்டாளர்கள். அவர்களே கொச்சப்படுத்தி மாயம்மான்னு சொல்கிறதுலாம் அது வந்து ஏற்புடைய கருத்து இல்லை. புரியல. இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம பொறுமையாக எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பாராட்டணும், வரவேற்கணும், வாழ்த்தணும், அவங்களுக்கு கொண்டு வசதியை பண்ணி கொடுக்கணும். இது நாட்டோடைய எதிர்காலம். நம்ம நாட்டோடைய எதிர்காலம். அது மட்டும் இல்லை, நாட்டோடைய எதிர்காலம் ஒரு பக்கம் தான், நாட்டோடைய இளைஞருடைய எதிர்காலம், யங்ஸ்டருடைய எதிர்காலம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம ஆளுங்க தான் நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. வெரி ஸ்கில்டு, அபண்டன்ட் ஸ்கில்டு மேன் பவர் உள்ள மாநிலம் இந்த மாநிலம். அதனால் அவங்களெலாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அவர் தகுதிக்கு பேசக்கூடாது. திமுகவோட அந்த மெகா கூட்டணி எப்படி பார்க்குறீங்க சார்? அதே சார், என்ன கூட்டணி வச்சாலும் சரி சார், அதிமுக தேர்தல் களம் காணும், வெற்றியை பெறும் சார். அவங்க யார் எந்த தேர்தல் கூட்டணி வச்சாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள யாருக்கும் வந்து அவ்வளோ இருக்காது. இது வந்து நாங்கள் எதிர்கொள்வோம், களம் காண்போம், வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை வாய்ப்புகள், இவ்வளோ நிறுவனங்கள் வர இருக்குது, தொழில்துறை இது போல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுலாம் நம்ம நிறைய புள்ளி விவரத்தோடு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சமூக அக்கறையோட இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கணும், விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சின்னு சொன்னாலும் கூட எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் இப்போ இருக்குது அப்படின்னு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ சார், இப்போ இந்த 2018 பொறுத்தவரையிலும் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற அரசு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வரலாற்று சாதனை. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ். ரீசெண்டான்னு கேட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் அண்ட் ரூல் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒற்றைச்சாராளர் முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போர்ட்டல் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இதை ஒரு காமன் படிவம் கொடுத்துருக்கோம். நாங்கள் காமன் படிவம் எந்த இன்வெஸ்டர்லாம் அந்த காமன் படிவத்தில் ஃபில்லப் பண்ணிக்கலாம் சார். ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதில் 11 டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 11 துறையை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த இன்வெஸ்டர்ஸும் போய் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நிற்கக்கூடாது சார். இதை நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கே இந்த ஃபைல் போய்ட்டு இருக்கேன் பாருங்கள். திரும்ப வந்து பொல்யூஷன் போர்டுக்கு அவங்க என்ன பில்லிங் பண்ணணுமா, அதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அவங்க அதேபோல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பில் பண்ணணுமா, அதிலே பண்ணிக்கலாம். அவங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் என்ன பில் பண்ணணுமா, அவங்களே அதிலே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம் நாங்கள். இந்த சிஸ்டம் வந்து ஈஸி அக்சஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இது. ஈஸியாக அவங்களுக்கு வந்து எளிதாக தொழில் தொடங்க ஒரு உகந்த சூழல் உருவாக்கியிருக்கோம் இன்வெஸ்டரை பொறுத்தவரையிலும். அதனால் வந்து இதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதனால் இது வந்து பெரிய முயற்சியின் காரணமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் மோர் தென் 500 பேர் வந்து இந்த அப்ரூவல் கிளியர் ஆகிருக்கு. அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் பெருந்தொழிலை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு நாங்கள் ஆல் கிளியரன்ஸ் எல்லா அப்ரூவலும் கொடுத்துட்டோம். அப்போ வந்து ஏற்கனவே இருந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதனால் தொழில் தொடங்க அந்த யங்ஸ்டருக்கு பெரிய வாய்ப்பு. வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் போட்டு டக்குன்னு தொழில் தொடங்கன்னு தான் நினைப்பாங்க. அவங்களுடைய ஃபைனான்ஸை போட்டு முடக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம். அது இல்லாமல் தொழில்துறைக்கு பெரிய வரலாற்று சாதனை என்பதை, ஒரு மைல்கல் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். நிகழ்ச்சி நிறைவாக நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக சார், இப்போ பொதுவாக வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2nd எடிஷன் நடத்துவதற்கு உதவியாக இருந்த அனைத்து தமிழக பொதுமக்களுக்கும் மிக நெஞ்சார்ந்த நன்றி. 2வது கட்டமாக நம்ம யங்ஸ்டருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள். இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிவதற்கு என்னுடைய ஆஃபீஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை பொறுத்தவரை இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும். நடந்தால் தான் நம்ம மாநிலத்தை பற்றி, ஸ்டேட்டை பற்றி பல உலகளவில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் சீரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கையின் காரணமாக இது முழுமையாக வெற்றி பெற்றதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த உலகளவில் இந்த நிகழ்வை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பளித்த மாலை முரசு நிறுவனத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.